நம்ம செலிப்ரேட் பண்ற எல்லா ஃபெஸ்டிவலுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்கு. இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ல இந்த ஹோலிக்கு பின்னாடியுமே நம்மளுக்கு ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்கு. ஹோலி அப்படிங்கிற அந்த ஒரு டேல தான் நம்ம வின்டர் சீசனை முடிச்சுட்டு சம்மர் சீசனுக்குள்ள என்டர் ஆக போறோம். வின்டர் சீசன்ல நம்மளுடைய பாடி பெருசா ஆக்டிவா இருக்காது, இம்யூன் சிஸ்டமும் நம்மளுக்கு பூஸ்டப்பா இருக்காது. இப்போ இந்த ஹோலி அன்னைக்கு நம்ம பலவிதமான கலர் பவுடர்ஸை யூஸ் பண்றோம்ல. ஆனா இது ரியலா ஏன்ஷியன்ட் டைம்ல அவங்க யூஸ் பண்ண கலர்ஸ் எல்லாமே நேச்சுரல் கலர்ஸ். அதாவது மஞ்சள், அப்புறம் மருதாணி, இதுக்கப்புறம் நம்மளுடைய இந்த நீம் ட்ரீ இருக்குல்ல, வேப்பிலை, அங்கேருந்து உருவான பவுடர்ஸ், அப்புறம் நிறைய மூலிகை மலர்களை காய வச்சு அந்த பவுடர்ஸ்ன்னு சொல்லி எல்லாமே நேச்சுரல் பவுடர்ஸாக யூஸ் பண்ணாங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது அதை நம்ம முகங்கள்லையும் உடம்புகளையும் தேய்ச்சி அதுக்கப்புறம் அதை குளிக்கும்பொழுது நம்ம இம்யூன் சிஸ்டம் நல்லாவே பூஸ்ட் ஆகும். ஆனால் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே சிந்தட்டிக் பவுடர்ஸ் தான். இதனால் எந்த ஒரு யூஸும் கிடையாது. அதே மாதிரி ஹோலிக்கு முன்னாடி நாள் ஹோலிகா தஹன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். இது நடுவில் தீ மூட்டிடுவாங்க, சுற்றி மக்கள் ஆடுவாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, இந்த வின்டர் டைமில் நம்ம என்வரான்மெண்ட்டில் நிறைய பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகிக்கும் நம்மளுடைய காற்றுல. ஸோ அந்த பாக்டீரியாஸ் இப்படி தீ மூட்டுறது மூலயமா அந்த ஹீட்டில் அதுவுமே எல்லாமே அழிஞ்சு போயிடும். இது இந்த மாதிரி ஹோலிக்கு மட்டும் கிடையாது, நம்ம சவுத்தில் நம்ம கொண்டாடுற நிறைய பண்டிகைகள், அது பொங்கலில் ஸ்டார்ட் ஆகி நம்மளுடைய தைப்பூசமாக இருக்கட்டும், முக்கியமாக ஆயுத பூஜை அன்னைக்கு தான் நம்மளுடைய வீட்டில் ஒவ்வொரு மூலை முடுக்குமே நம்ம கிளீன் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாவே நம்ம அதை பண்ணிட்டு இருப்போம். இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பின்னாடியுமே நிறைய சயின்டிஃபிக் ரீசன் கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இன்னொரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணி பாருங்க, ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் அப்பவும் நம்ம கடவுளுக்கு சில பொருட்கள், சாப்பிட்ற பொருட்களை படைப்போம் கரெக்டா. அந்த பொருட்கள் அந்தந்த சீசன்ல நம்ம கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டிய பொருட்களாக இருக்கும். ஆனால் அதை டைரக்டா சொன்னால் நம்ம யாரும் கேட்க போறது இல்லை. அதனால இதை கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்குள்ள நம்மளை வச்சு இது பண்ண வைக்கிறாங்க. பட் என்னவா இருந்தாலுமே இந்த ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற அந்த ஒரு வைப் இருக்குல்ல, ஸோ இது நம்ம சோஷியல் பாண்டிங்கை கண்டிப்பாக ரொம்பவே பாசிட்டிவாக இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மைண்ட் அண்ட் ஃபிசிக் இது ரெண்டு வயசுமே ஒரு பாசிட்டிவ் வைபை நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுக்குது. ஸோ அதே சமயத்தில் அந்த ஃபெஸ்டிவலுடைய ரியல் ரீசன் அண்ட் சயின்டிஃபிக் ரீசனையும் தெரிஞ்சு நம்ம செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பேசிக்கான ஆனால் நம்மளுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இன்டோர் இன்ஃபோ சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.